Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம small dress cutting, stitching and designing எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணிக்கோங்க and all பட்டனும் press பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி ஃபோரா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி ஃபோரா இருக்கு பாருங்க 4 பார்ட்ஸ். ஸோ எப்போவுமே சின்ன பசங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா செஸ்ட் 5 வெஸ்ட் 10 அண்ட் ஹிப் வந்து 15 இதுதான் நீங்கள் டிஃபால்ட்டாக வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 10 அண்ட் 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. ஸோ வந்து ஷோல்டர் வந்து 5.5. ஸோ எப்போவுமே பிலோ 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 5.5 கரெக்டாக இருக்கும். அதே 5.5 செஸ்ட் லைன்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இப்போ செஸ்ட் வந்து 7 வருது. 7 and 2 inches வந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்காக விட்டுடுங்க. ஸோ செஸ்ட் ரவுண்ட் வந்து டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்துடும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல்காக 1 inch வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 வந்திருக்கு. ஸோ 6 2 inch வந்து சீம் அலவன்ஸ் விட்டுடுங்க. அதே மாதிரி ஹிப்பு வந்து எப்போவுமே செஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே சைஸ் தான் நீங்கள் ஹிப்புக்கும் வைக்கணும். ஸோ எனக்கு செஸ்ட்டில் 7 வருது, அதே 7 தான் நான் அங்கேயும் வச்சுருக்கேன். ஸோ ஹிப் கிட்டே 1 inch மட்டும் எக்ஸ்ட்ரா விடுங்க ஃபோல்டிங்காக, 2 inch விடாதீங்க. பாருங்கள் உங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வைக்கலாம். நான் சேமாக வந்து செஸ்ட்டில் சைஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதே தான் நான் டேரெக்டாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நெக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு 2.5 கரெக்டாக இருக்கும். 2 inchம் கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் போட்டுட்டேன். இப்போ கட் பண்ணிவிடுங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிட்ட பிறகு அது டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செஸ்ட் சைஸ் வந்துடும். ஸோ இப்போ செஸ்ட் சைஸ்லேருந்து வெஸ்ட் சைஸ்க்கு வந்து -1 inch நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹிப்பு வந்து சேமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ கட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்கெங்கே இந்த மாதிரி இருக்கோ நாச்சஸ் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு தெரியறதுக்காக ஸ்டிச்சிங் பண்ணும்போது தெரியணும், அதனால. இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி துணி வந்து ஃபோல்டு பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து கைக்கு வந்து ஒட்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ பாட்டம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 10 வந்திருக்கு. ஸோ இப்போ 10 வந்திருக்கு இல்லைங்களா, அது +4 பண்ணிக்கோங்க. ஸோ 40 வருது. ஸோ துணி வந்து நீங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 40 வச்சு நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த வந்து பாட்டமில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு +4 ஓகேங்களா. ஸோ +4 பண்ணிங்கன்னா 40 வருது. ஸோ அந்த மாதிரி 40 வச்சு நீங்கள் டேரெக்டாக ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவுக்காக கம்ப்ளீட்டாக ஒரு துணி கிடைக்கும். பாருங்கள் அந்த மாதிரி வச்சு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பாருங்கள் 4ஆக ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து துணி வந்து ஸ்லீவுக்காக அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் 4ஆக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி நல்லா ஜாயின்ட்ஸ் வரும் உங்களுக்கு ஸ்லீவில். அதனால தான் நான் வந்து இது 3 inch எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்காக நான் துணி எடுத்துடுறேன். சிம்பிள் தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்கள் டாப்போட பாட்டம் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு +4 பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வருதோ நீங்கள் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு துணி கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் இப்போ வந்து லைனிங் கிளாத் வச்சு நான் வந்து ஒரிஜினல் துணி இருக்கு இல்லைங்களா, டாப் துணி, அதுவும் வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து சென்டர் நாச் ஒன்று போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ண வேண்டாம் நீங்கள், ஏன்னா சின்ன பசங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து ஜிப்பு வைக்கணும். அதுக்கு நான் மெஷர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் நெக்கோட வித் வந்து 2.5 வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கேன் நான், ஏன்னா ஜிப்பு நாங்கள் போடுறோம் அதனால. பாருங்கள் நெக்கு வித் வந்து இந்த மாதிரி 2.5 வச்சு நீங்கள் எல் ஷேப் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்கள் கையிலையும் கொடுக்கலாம், எனக்கு ஃப்ரெஞ்ச் கர்வில் தான் கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
திருப்பிட்டு ஃபஸ்ட்டு டேப் பண்ணிடலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சைடும் இம்ப்ரெஷன் வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி டேப் பண்ணால் இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இப்போ ஜிப்போட லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது வரைக்கும் வருது. நம்ம வந்து இங்கே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பாக கொடுத்துடலாம். பாருங்கள் அதுவும் வந்து டேப் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். அந்த நெக் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் டார்க் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வி ஷேப் வருது பாருங்கள். இது வந்து ஜிப் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம துணியில் வந்து வச்சிடலாம் லைனிங்கை. ஸோ இதே மாதிரி இங்கேலேருந்து ஃபுல்லாக இது எப்படி டிசைன் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். அவ்வளோதான். பின் போட்டுக்கோங்க. எப்போவுமே பிகினர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, பின்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு நான் கேன்வஸ் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் கேன்வஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நாங்கள் வித் வந்து 2.5 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட லென்த் வந்து நான் இன்றைக்கி இது 4 வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்காக. பாருங்கள் இந்த மாதிரி நெக் லென்த் 4 வச்சுருக்கேன். நெக் வித் வந்து 2.5 வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாக வந்து நீங்கள் எல் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரவுண்டு நெக்கு கொடுத்துடலாம். ரவுண்டு நெக் கொடுத்துட்டு பிறகு இது எக்ஸ்ட்ரா எப்போவுமே நார்மலாக 1 இன்ச் வைப்போம். பட் இந்த டிசைனுக்காக நான் வந்து 2 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த டிசைன் நான் ஃப்ரண்ட்டில் பண்ண போகிறேன். அதனால இது சின்ன பசங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் கொடுத்து நான் டார்க் பண்ணிட்டேன். எப்போவுமே நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பின் போட்டுட்டு கட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு துணியில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வித்து நெக்கு வித்து 2.5 வச்சோம் இல்லைங்களா, அது வந்து டிவைடட் பை 2 +2 பண்ணிக்கோங்க. ஸோ +2 பண்ணிங்கன்னா 5 வருது. நெக் வித் டோட்டலாக நம்ம வந்து 5 வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்கு 2.5 5 வருது. ஸோ 5 வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கார்னர்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு ஃபோல்டிங்காக கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது யூ ஷேப் இல்லைங்களா, அதனால இது வந்து நான் இந்த லேஸ் வச்சு நான் இன்றைக்கி டிசைனும் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம்னா நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம். அது ஸ்டிக் ஆகிடும். நான் எப்போவுமே அயன் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம தைச்சிடலாம். பாருங்கள் நாச்சஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறுத்தி நிதானமாக அந்த டர்ன் வருது இல்லைங்களா, அங்கெல்லாம் கரெக்டாக நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஃப்ரண்ட்டில் வரும் இல்லைங்களா, கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா ஃபினிஷிங்கோட தைக்கலைன்னா நல்லா இருக்காது. இதை அட்டாச் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். சென்டர் நாட்ச் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ வந்து டாப்பில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் லைனிங் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணிட்டேன் இதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கும் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்கள் சென்டர் டு சென்டர் மார்க் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு பின்னில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள் இந்த மாதிரி பின்ஸில் அட்டாச் பண்ணிட்ட பிறகு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. கேன்வாஸ்க்கு ஒட்டி பக்கத்தில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்.
கேன்வாஸ்க்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தப்பாக போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இந்த சென்டரில் ஒரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டால் தான் அந்த டர்ன் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்கோட வரும். நீங்கள் இந்த நாச்சஸ் போடலைன்னா டர்னிங் கரெக்டாக வராது. அவ்வளோதான், இது நெக்கு. இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக நீட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க அண்ட் எண்டிங்லேயும் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். ஷோல்டரும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நெக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு சொல்லி. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ லேஸும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் நீங்கள் எப்போவுமே நீங்கள் லேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்த மாதிரி லேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது நான் எந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி இந்த லேஸ் வந்து பெண்ட் ஆகுது பாருங்கள். நிறைய லேசஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி லேசஸ் வாங்காதீங்க, ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். லேஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பாக்ஸில் வந்து ஃபுல்லாகவே ரோலே வந்து 30 rupees 40 rupees சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து போகும்போது ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபுல் ரோலே வந்து எனக்கு 20 rupeesக்கு தான் கிடச்சிது. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாரிஸ்க்கு போய் நீங்கள் இந்த மாதிரி விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பின் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக எப்படி டிசைன் இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து நீடில் இறக்கிட்டு மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் கரெக்டாக கொண்டு வாங்க. இதுக்கு வந்து பிளாக்கெட்டும் சொல்லுவாங்க, பிளாக்கெட் மாதிரியும் இருக்கும். இது ஜிப்பு வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ டர்னிங்ஸ் வரும்போது கண்டிப்பாக நீடல் உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நீடல் உள்ளே போடலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணுங்கள் எப்போவுமே. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டர் பார்ட் எடுத்துடலாம் அண்ட் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன நாச்சஸும் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் டர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த யூ ஷேப் கார்னர் இருக்கு இல்லைங்களா, டர்ன் பண்ணும்போது ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது வச்சு நீங்கள் வந்து டர்ன் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜ் இருக்கு இல்லைங்களா கார்னர்ஸு, இந்த கார்னர்ஸ்க்கு வந்து நல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க, இல்லைனா விரல் விட்டே பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நீட்டாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஃபினிஷிங்கோட நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப் ஸ்டிச் போட்டுட்ட பிறகு நீங்கள் வந்து ஜிப் வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும், உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வந்து ஒரு ஜிப் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி ஒரு தனி வீடியோவே போடுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ டாப் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு நீங்கள் வந்து லைனிங் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லைனிங் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஜிப்பு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர் வச்சு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க.
1/2 இன்ச் வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்விசிபிள் எப்படி வந்து பண்ணுறது ஷோல்டரில் அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். எவ்ரி வென்ஸ்டே வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஷோல்டர் அட்டாச் ஆகிடுச்சு. டாப் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நிற்கும் இது. அண்ட் எவ்ரி சண்டே வந்து நான் குக்கிங் வீடியோஸ் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாங்க நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். எப்போவுமே ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்லீவ் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. பேக் சைடு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பூ இருக்குது இல்லைங்களா, ஸோ பூ வந்து டாப்பில் போகுது இல்லைங்களா, அதனால தான் ரெண்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். நான் 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் 1 இன்ச் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன் இதுலேயே. ஸோ டோட்டலாக 8 இன்ச்சஸ் வரும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணணும். கவனமாக பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு மார்க் பண்ணும்போது 9 இன்ச்சஸ் வந்தது. அந்த 9 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் 2 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டோட்டலாக வந்து 9 இன்ச்சஸ். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன்ஸோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஓப்பன் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 3.5 2 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். நீங்கள் டாப்பில் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே தான் நீங்கள் ஸ்லீவ்லேயும் விடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஒரு லைன் போட்டுடலாம். லைன் போட்டு கட் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ஸ்லீவுக்கும் நெக்குக்கு எப்படி டிசைன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் நான் ஸ்லீவுக்கும் டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வைக்கணுன்னா வைக்கலாம். சின்ன பசங்களுக்கு இந்த டிசைன் மாதிரி கொடுத்து போட்டால் அழகாக இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சும்மா ஒரு 3 பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கு இது தேவையில்லை, சும்மா ஒரு ஃபினிஷிங்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணோன்ட்டு வந்து ஒரு இதுக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி டிசைனும் பண்ணிவிட்டு மார்க்கும் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்.